ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் ட்ரிகனோமெட்ரி. அதில் வந்து எக்ஸசைஸ் 6.2 வந்து இந்த வீடியோவில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஹைட் ஆஃப் அன் ஆப்ஜெக்டை வந்து கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லைன்னா எப்படி டிஸ்டன்சஸை வந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்குள்ள டிஸ்டன்சஸை வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து மெஷரிங் டேப்போ அப்படி இல்லைன்னா ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணி மெஷர் பண்ணாமல் ட்ரிக்னோமெட்ரிக் கான்செப்டை வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் அதை யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஒரு ஹைட் ஆஃப் அ டவர் இருந்தாலோ அதை கண்டுபிடிக்கலாம், மவுண்டெயின், பில்டிங், ட்ரீ. ஸோ இதோட ஹைட்ஸை வந்து இந்த ட்ரிக்னோமெட்ரிக் கான்செப்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு லைட் ஹவுஸில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த ஷிப்புக்கும் உள்ள டிஸ்டன்சஸ் வந்து என்ன, அப்படி இல்லைன்னா ஒரு ரிவர் வந்து இருக்கு, அதோட வித் வந்து என்ன அப்படின்றத வந்து ட்ரிக்னோமெட்ரிக் கான்செப்ட் மூலமா நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வரப்போற ப்ராப்ளம்ஸ்ல வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் சில டேர்ம்ஸ் வந்து இருக்கு, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம், அதோட மீனிங் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லைன் ஆஃப் சைட். அந்த நேம்லயே வந்து இருக்கு, லைன்னானது ஒரு கோடு, சைட்னா பார்வை. ஸோ இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். The line drawn from the eye of an observer to the point in the object viewed by the observer. இதை வந்து ஒரு பிக்சர் மூலமா நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் ரெப்ரசென்ட் பண்றேன். இப்போ இதுதான் நீங்க, அதாவது ஒரு அப்சர்வர். அப்சர்வர்னா என்னது, பார்வையாளர். இப்போ இவங்க வந்து இவங்க ஐஸ் மூலமா இப்போ ஒரு பில்டிங் வந்து பாக்குறாங்க. சரிங்களா? பில்டிங்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து இருக்கலாம், ஜன்னலை கூட பார்க்கலாம், விண்டோஸ், இந்த மாதிரி ஏதோ கூட பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அந்த பாயிண்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஐ ஆஃப் அன் அப்சர்வர். ஸோ இவங்களுக்கு இடையிலான ஒரு லைன் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரான் பண்ண லைன், இதுதான் வந்து என்னது, லைன் ஆஃப் சைட். தியோடலைட். தியோடலைட்னா என்னது, இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது கருவி. இதை எதுக்காக வந்து பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆங்கிளை வந்து மெஷர் பண்றதுக்காக வந்து பயன்படுத்துறாங்க. எதுக்கான ஆங்கிளை, அதாவது அந்த ஆப்ஜெக்டுக்கும் உங்க கண், ஐ ஆஃப் தி அப்சர்வர், அதுக்குள்ள ஆங்கிள் வந்து என்ன அப்படின்றத மெஷர் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 கிராஜுவேட்டட் வீல்ஸ் வந்து இருக்கு. கிராஜுவேட்டட்னு என்னது, மார்க்கிங் பண்ண வீல். சரிங்களா? சக்கரம் மாதிரி. அந்த 2 வீல்ஸையும் வந்து பெர்பெண்டிகுலரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெர்பெண்டிகுலர்னா என்னது, ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர். அதாவது ஒன்னை வந்து இந்த மாதிரியும் ஒன்னை இப்படியும். ஸோ இது ரெண்டும் பாருங்க, ரைட் ஆங்கிள் டு ஈச் அதரா வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி இந்த கிராஜுவேட்டட் வீல்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஹரிசாண்டல் ஆங்கிள்ஸ் என்ன, வெர்டிக்கல் ஆங்கிள் என்ன அப்படின்றத மெஷர் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஆங்கிளை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க டெலஸ்கோப் இருக்கு பார்த்தீங்களா, டெலஸ்கோப் இப்போ நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வந்து பார்க்க போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை வந்து கரெக்டாக அதுக்கு நேராக வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது மூலமாக வந்து மெஷர் பண்ணுவாங்க. சரிங்களா? அது மூலமாக எப்படி மார்க்கிங்ஸ் காமிக்குதோ அந்த டிசைர்ட் ஆங்கிளை வந்து கண்டுபிடிச்சி வந்து எடுப்பாங்க. சரிங்களா? இந்த ஆங்கிளை வந்து எப்படி வந்து பார்க்கலாம், அந்த டெலஸ்கோப் ஸ்கேலில் வந்து இருக்கும் அந்த ஆங்கிள், கரெக்டான ஆங்கிளை வந்து எப்படி பார்க்குறதுன்றது. ஸோ அது மூலமாக மெஷர் பண்ணி நோட்டீஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்துருப்பீங்க. நீங்கள் ரோட்டில் இல்லை எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது பார்த்துருப்பீங்க. இன்ஜினியர்ஸ் வந்து சர்வேக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ட்ரைபாடுக்கு மேலே வச்சுட்டு அந்த ரோடு வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து இருக்குது, இது கரெக்டான ஆங்கிளில் வந்து இருக்கா, ஸோ அப்படின்றத மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சான்சஸ் கிடச்சிச்சின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத போய்கிட்ட போய் பாருங்கள். சரிங்களா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இதோட நேம்லேயே வந்து இருக்கு பாருங்க. எலிவேஷன் என்னது, மேலே இருக்கிறது தான் எலிவேட்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது தூக்கலாக வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க, எலிவேட்டட். ஸோ அதுக்கான ஆங்கிள். ஸோ இட் இஸ் அன் ஆங்கிள் ஃபார்ம்டு பை தி லைன் ஆஃப் சைட் வித் தி ஹரிசாண்டல் when the point being viewed is above the horizontal level. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த பிக்சர் மூலமா வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதுதான் ஹரிசாண்டல் லைன். இப்போ ஒரு பார்வையாளர் வந்து இருக்காரு, அவரோட ஐ சைட் வந்து இது அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. அவருக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து இருக்கு பார்த்தீங்களா, நேரா இருக்க கோடு தான் வந்து என்னது, ஹரிசாண்டல் லைன். சரிங்களா? ஸோ இப்போ இவர் ஒரு ஆப்ஜெக்டை வந்து வியூ பண்றாரு, ஒரு ஏரோப்ளைனோ ஒரு பேர்டோ மேலே வந்து பறக்குது. அப்போ அவரோட பார்வை வந்து எப்படி இருக்கும், மேலே வந்து போயிருக்குமா. ஸோ இதுதான் அவரோட லைன் ஆஃப் சைட். அதாவது அந்த பார்வையாளருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் உள்ள லைன் தான் லைன் ஆஃப் சைட். ஸோ இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் இந்த ஹரிசாண்டலுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்.
ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வையாளர் அவரோட தலையை வந்து தூக்கி மேலே வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து பார்ப்பாரு சரிங்களா. இதே இது வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னா வந்து என்னன்னா, அதாவது இதுவும் ஆங்கிள் தான் சரிங்களா. இங்கே வந்து லைன் ஆஃப் சைட் வந்து எப்படி இருக்கும், கீழே வந்து இருக்கும். இப்போ ஒரு இதுதான் ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. லைன் ஆஃப் சைட் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து கீழ் நோக்கி வந்து பார்க்குறீங்க. அப்போ லைன் ஆஃப் சைட் எப்படி இருக்கும், கீழே இந்த மாதிரி கோடாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கும் இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து என்னது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வையாளரோட ஹெட் வந்து கீழ் நோக்கி வந்து இருக்கும். ஏன்னா பார்வை வந்து கீழே தானே போகுது. ஸோ அப்படி இருக்கும் அப்படின்னு வந்து மீன் பண்ணுறாங்க. இந்த நேம்லேயே வந்து டிப்ரெஸ்னா என்னது, கீழே இறக்கமாக வந்து இருக்கிறது. ஸோ அதை தான் அந்த வேர்ட் மூலமாகவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனா. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிளீனோமீட்டர். கிளீனோமீட்டர்னா என்னன்னா இது ஒரு டிவைஸ். இது எதுக்காக வந்து பயன்படுத்துறாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படி இல்லைன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்ராக்டர் இருக்கும், அதில் வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராவை வந்து யூஸ் பண்ணி இந்த அப்சர்வர் வந்து இந்த ஓட்ட வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஜெக்டை பார்க்கணுமோ அதை வந்து பார்ப்பாங்க. எந்த பாயிண்ட்ல பார்க்கணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸாக்டாக வந்து தெரிகிற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதாவது இந்த ப்ரொட்ராக்டரில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். ஸ்ட்ரிங்னா ஒரு நூல் மாதிரி, அதில் ஒரு வெயிட்டை வர தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ இவங்க பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரிங் வந்து கீழே அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து தொங்கும் போது இந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்றத மெஷர் பண்ணிக்குவாங்க. இது மூலமாக ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது, இவங்க பார்க்க வேண்டியதுன்னா அப்போ வந்து இது என்ன ஆகும், இது அப்படியே கீழே இறங்குமா, கீழே இறங்கும்போது இந்த ஸ்ட்ரிங் வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி மூவ் ஆகும். ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணிக்குவாங்க. எக்ஸசைஸ் 6.2 ப்ராப்ளம் நம்பர் 1. ஃபைண்ட் தி angle of elevation of the top of the tower from the point on a ground which is 30 meter away from the foot of the tower of height 10√3 meter. அதாவது இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு முக்கியமானது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம். ஸோ டயக்ராமை வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிட்டாலே ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து இதுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டவர் வந்து இருக்கு. டவர்னானது கோபுரம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து அதை ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து டவர் அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன் நான் சரிங்களா. இந்த டவரோட ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10√3 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ஹைட்டு சரிங்களா. இப்போ இந்த டவரை வந்து கீழே கிரவுண்ட்ல இருந்து பார்க்குறாங்க. அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்றத ஆல்ஃபா அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். கிரவுண்ட்ல இருந்து இந்த டவரை வந்து பார்க்குறாங்க. இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னது, ஆல்ஃபா அப்படின்னு வந்து வச்சிருக்கோம் சரிங்களா. அதாவது நீங்க எங்க இருந்து வந்து தள்ளி பாக்குறீங்க, 30 மீட்டர் வந்து தள்ளி வந்து பாக்குறோம். அதாவது டவரோட ஃபுட்ல இருந்து. இதுதான் டவர்னா இது டாப் ஆஃப் தி டவர், இது வந்து ஃபுட் ஆஃப் த டவர் சரிங்களா. ஸோ இதுல இருந்து 30 மீட்டர் வந்து தள்ளி வந்து பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, அதாவது இது வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசி அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், U1 டீட்டெயில்ஸை வந்து எடுத்து எழுதணும். U1 என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் தி டவர். வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு எப்பயும் வந்து வேர்டிங்ஸ் கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க சரிங்களா. 10√3 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன், அதாவது டவருக்கும் அந்த எங்கிருந்து பார்க்குறாங்களோ அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, அண்ட் தி பாயிண்ட் வேர் இட் இஸ் அப்சர்வ்டு. எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 30 மீட்டர். ரெண்டுமே ஒரே யூனிட்ல வந்து இருக்கா அப்படின்றத நோட்டீஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று ஒரு யூனிட்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து என்ன வந்து கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 10√3 இங்கே வந்து 30 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சைடு,
அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு வந்து ஆப்போசிட்ல வந்து இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, ஆப்போசிட் சைடு. இது வந்து பேஸ், அதாவது அட்ஜசன்ட் சைடு. இது வந்து ஹைபாட்னியூஸ். ஸோ இப்போ டேனை வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா? tan ஆல்ஃபா ஓட ஃபார்முலா வந்து என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan of alpha is equal to opposite side வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10√3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. adjacent side வந்து 30. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வந்து கிடைக்கும். is equal to √3 by 3. இந்த 3 வந்து திருப்பி எப்படி பிரிக்கலாம், √3 into √3. ஸோ √3 கேன்சல் ஆயிரும். tan alpha is equal to என்னது, 1 by √3. therefore alpha is equal to என்னது, tan inverse of 1 by √3. ஸோ tan டேபிள் வந்து எழுதிக்கோங்க. 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி அண்ட் 90 டிகிரி. இப்போ tan வேல்யூஸ் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. tan of 0 டிகிரி வந்து என்னது, 0. tan of 30 டிகிரி வந்து 1 by √3. 45 டிகிரி 1, நெக்ஸ்ட் √3, அடுத்து வந்து undefined. ஸோ இப்போ எப்போ வந்து 1 by √3 வந்து இருக்கு, அதாவது 30 டிகிரி இருக்கும்போது 1 by √3 வந்து இருக்கு. therefore alpha is equal to என்னது, 30 டிகிரி. இதுதான் வந்து என்னது, angle of elevation. இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க ஃபைனலா. the angle of elevation of the top of the tower is equal to 30 degree. Exercise 6.2, problem number 2. A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter with no spaces in between them. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத டயக்ராம் மூலமா ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அதை வந்து எழுதலாம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a road is flanked on either side by continuous rows of houses. ஒரு ரோடு வந்து இருக்கு, அதோட பக்கவாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டினியூஸாக வந்து வீடுகள் வந்து இருக்கு. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4√3 மீட்டர். ஒவ்வொரு வீட்டுக்கும் நடுவில் இடைவெளி வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பெடஸ்ட்ரெயின் வந்து, அதாவது ரோட்டோட நடுவில் இருந்து அந்த டாப் ஆஃப் த ஹவுஸ் வந்து பார்க்குறாரு. அவரோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் அந்த வித் ஆஃப் த ரோடு வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 சைடு வீடுகள் இருக்கு அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து வீடு, கண்டினியூஸாக வந்து அப்படியே அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதுதான், இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது வந்து என்னது, ரோடு. இந்த ரோடோட வித் வந்து W மீட்டர் அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு பெடஸ்ட்ரெயின் வந்து இங்க இருந்து இந்த வீட்டோட டாப்பை வந்து பார்க்குறாங்க. பெடஸ்ட்ரெயின் அந்த ரோட்ல வந்து நடந்து போறவங்கள தான் பெடஸ்ட்ரெயின், பாதசாரிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இவங்க வீடோட டாப்பை வந்து பார்க்குறாங்க. அவங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னது, 30 டிகிரி. அதாவது நடுவில் ரோடோட நடு பாயிண்ட்ல இருந்து வந்து பார்க்குறாங்க. அப்படின்னா வந்து என்னது, W/2. இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா W/2. இப்போ டோட்டல் வித் வந்து W அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதில் வந்து பாதி வந்து என்னது, W/2. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் தி ஹவுஸ், ஒவ்வொரு வீட்டோட ஹைட்டும் வந்து 4√3 மீட்டர். இதை பார்க்கும்போது இப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, அதாவது பெர்பெண்டிகுலரான ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாமா? இப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கோங்க, ABC இப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி வந்து அந்த வித் ஆஃப் த ரோட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் Q1 வந்து எடுத்து எழுதிக்கோங்க. Q1 என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் தி ஹவுஸ். ஹவுஸோட ஹைட் வந்து எவ்வளவு, 4√3 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 30 டிகிரி. லெட் W be the width of the road அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? வித் ஆஃப் த ரோடு, இந்த பெடஸ்ட்ரெயின் வந்து அந்த மீடியன்ல இருந்து பார்க்குறாப்ல. சரிங்களா? ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது, W/2. ஸோ இப்போ வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி. சரிங்களா? tan ஆஃப் 30 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவல், தட் இஸ் ஈக்குவல் டு
ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4√3 பை அட்ஜசன்ட்ல வந்து என்ன இருக்கு w by 2. ஒரு tan of 30 degree. Tan 30 degree வந்து என்னது 1 by root 3. 1 by root 3 is equal to 4 root 3 into இப்போ கீழே இருக்கிறது வந்து மேலே போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடுமா, ஸோ இன்டூ 2 by w வரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், w is equal to என்னது 4 root 3 into 2 into root 3. ஸோ that is equal to இப்போ root 3 into root 3 3 ஆயிடும். 3 into 4 12. 12 into 2 24. So W is equal to என்னது 24 meter. மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, எழுதிக்கணும். சரிங்களா? Therefore the width of the road. என்ன கேட்டிருக்காங்க, அந்த ரோடோட அகலத்தை தான் கேட்டிருக்காங்க. So width of the road is equal to 24 meter. இதை எடுத்து ஆன்சரை தனியாக எடுத்து எழுதுங்க, ஹைலைட்டும் பண்ணுங்க. Exercise 6.2, problem number 3. To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window? Root 3 is equal to 1.732. So, இந்த ப்ராப்ளமை எப்படி டயக்ராம் மூலமா ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மேன் இருக்காங்க. சரிங்களா? அவங்களோட ஹைட் வந்து என்னது 180 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் அந்த மேன் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த மேன் வந்து என்ன பண்றாருன்னா, அவரோட வீட்டோட ஜன்னலை வந்து பார்க்குறாரு. சரிங்களா? இப்போ இதுதான் அவரோட வீடு அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது டாப் ஆஃப் தி விண்டோ, இது பாட்டம் ஆஃப் த விண்டோ. சரிங்களா? ஸோ டாப் ஆஃப் த விண்டோ வந்து இப்படி பார்க்குறாரு. பார்க்கும்போது அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னது 60 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, பாட்டம் ஆஃப் த விண்டோ வந்து பார்க்குறாரு. பாட்டம்னா கீழே. சரிங்களா? ஸோ இதை பார்க்குறாரு. இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்னது 45 டிகிரி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹைட் ஆஃப் த விண்டோ வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்டை வந்து h அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இவருக்கும் அந்த வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5 மீட்டர். ஸோ அந்த 5 மீட்டரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ட்ரையாங்கிள்ஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஏ பி சி டி. இது வந்து என்னது 90 டிகிரி. அதாவது ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரையாங்கிள் இது. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது U1 எடுத்து எழுதிக்கோங்க. U1 ஹைட் ஆஃப் மேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 180 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் ஹவுஸ், அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 மீட்டர். ஹவுஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர். 5 மீட்டர்னு என்ன அர்த்தம், 5 into 100 500 சென்டிமீட்டர். எப்பயும் வந்து யூனிட்ஸை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த சிபி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இது வந்து வீட்டோட டோட்டல் ஹைட்டு. சரிங்களா? இது வந்து ஹவுஸோட டோட்டல் ஹைட்டு. அதில் விண்டோவோட ஹைட் வந்து h அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ரிமைனிங் சிபி வந்து இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எக்ஸ் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம். எலிவேஷன் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் விண்டோ எவ்வளோ டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க 60 and 45 டிகிரி. 60 டிகிரி அண்ட் 45 டிகிரி. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. சரிங்களா? அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ஏபிடி வந்து எழுதியிருக்கோம். சரிங்களா? tan ஆஃப் 60 டிகிரியா, tan ஆஃப் 60 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவல், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்க்கு வந்து ஈக்குவல். ஆப்போசிட் வந்து என்னது h பிளஸ் எக்ஸ், இந்த ரெண்டையும் சேர்த்து, அதாவது பிடி தான் வந்து என்னது ஆப்போசிட். ஸோ h பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட் வந்து என்னது, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். ஸோ 5 மீட்டர்னா என்னது 500 சென்டிமீட்டர். tan ஆஃப் 60 டிகிரியோட ஃபார்முலா வந்து என்னது, tan ஆஃப் 60 டிகிரி வந்து என்னது √3. ஸோ √3 is equal to h plus x divided by 500. Therefore h plus x வந்து எதுக்கு ஈக்குவல்,
வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். 500 ரூட் 3க்கு வந்து ஈக்குவல். ஸோ இதை 1 அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஏபிடி ட்ரையாங்கிள் வந்து எடுத்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏபிசி. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து tan ஆஃப் 45 டிகிரி வந்து எதுக்கு ஈக்குவல், அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து பிசி, பிசின்றது வந்து என்னது எக்ஸ், அட்ஜசன்ட்ன்றது வந்து 5 மீட்டர், அதாவது 500 சென்டிமீட்டர். tan 45 டிகிரியோட வேல்யூ வந்து என்னது 1. 1 is equal to x divided by 500. Therefore x is equal to என்னது 500. இப்போ x ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Therefore h plus 500 is equal to 500 root 3. h is equal to என்னது 500 root 3 minus of 500. இப்போ இதில் 500 காமன் வந்து எடுங்க, என்ன கிடைக்கும், ரூட் 3 மைனஸ் ஆஃப் 1 வந்து கிடைக்கும். ரூட் 3யோட வேல்யூ வந்து என்னது 1.732 மைனஸ் ஆஃப் 1. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 500 இன்டூ 0.732 தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டு ஜீரோவும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இங்கே வந்து 73.2 வந்து கிடைக்கும். ஸோ 5 இன்டூ 73.2. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 366 சென்டிமீட்டர் வந்து கிடைக்கும். இதை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், 3.66 மீட்டர். தேர்ஃபோர் ஹைட் ஆஃப் த விண்டோ, இப்போ விண்டோவோட ஹைட் வந்து கண்டுபிடிச்சாச்சா, தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 3.66 மீட்டர். இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் பிரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.